இரு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள், இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள். தேவையில்லாமல் நல்லவர்களை எதிரியாக்குவது முட்டாள்தனமானது இஸ்லாமிய பார்வையில். பாபர் மசூதி இடிச்சாங்கிறதுக்காக நம்ம கோயில் இடிச்சிட முடியாது. ஏன்? அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய நல்ல இந்துக்கள் நமக்கு நண்பனா இருப்பான், அவன் நம்ம பயக்கிற கூடாது. பாபர் மசூதி எவன் இடிச்சான அவனை செருப்பால் அதுவரை சமாச்சாரம். அப்ப இஸ்லாமிய பார்வையில் இரு கூறாக பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள். இது குர்ஆன் இப்படி சொல்லுது. நானா பிரிக்கல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மார்க்க விஷயத்தில், தீன் விஷயத்தில் உங்களிடம் சண்டைக்கு வரவில்லையே அவர்கள். நினைச்சாங்க தலாக்குன்னா பொது சிவில் சட்டம் வாங்குறான், மாடம் இருக்க கூட, இதெல்லாம் மார்க்க விஷயத்துல புக்க நுழைக்கிறது. ஏன் இஷ்டாடே, உனக்கு அது கடவுளா இருந்தா நீ கும்பிட்டு போடா. வலம் யுஹ்ருஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை துரத்த விரும்பவில்லை. மார்க்க விஷயத்துல சண்டைக்கு வரல. உங்களை வீட்டை விட்டு போ, நாட்டை விட்டு போ. நாட்டை விட்டு போனா அதான் அர்த்தம். நாட்டை விட்டு போனா வீட்டை விட்டு போனதான் அர்த்தம். மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வராமலும் உங்களை உங்கள் வீடுகளில் இருந்து துரத்த விரும்பாமலும் இருக்கிறார்களே, அன் தபர்ருஹும், அவர்களுக்கு நன்மை செய். அல்லாஹ் சொல்றான், நன்மை செய், அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். ஏன் மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரல? ஏன் வீட்டை விட்டு என்ன போக சொல்லல? வாங்க ராமசாமின்னு அந்த மாதிரி ஆள, வாயா கருப்பசாமி உட்கார், டீ சாப்பிடு. அவன் டீ வைத்தா நீ டிஃபன் வாங்கி கூட அவனுக்கு. மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரலையே, அது போதுமே. நம்ம வீட்டை அது போதும், அவன் வேற ஒன்று உனக்கு நல்லது செய்ய வேண்டாம்.